யாருக்கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்க, எத்தனை மணிக்கு வாங்கினாங்க, வாங்கின பணத்துல எங்க எங்க சொத்தை வாங்கி போட்டிருக்காங்க, உயிலோட ஜெராக்ஸ், எல்லா ஆதாரமும் கரெக்டா இருக்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து வர தகவலும் இதை உறுதிப்படுத்துது. இவ்வளவு ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ண வெளியில இருக்கிற ஆளால முடியாது. நிச்சயம் அந்த ஆபீஸ்லயே ஒர்க் பண்ற ஒரு ஆள் தான் பண்ணிருக்கணும். அந்த ஆபீஸ்லயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இவ்வளவு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிருக்கணும். எஸ், கடத்தப்பட்ட 15 தாசில்தார் ஆபீஸ்லயும் ஒவ்வொருத்தர் வேலை பார்க்கறாங்க. அப்படின்னா இத பண்ணது 15 பேர் கொண்ட ஒரு டீம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது 15 பேர் கொண்ட டீம் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா மொத்தம் 206 தாசில்தாருங்க இருக்காங்க. அந்த 206 பேர்ல இருந்து தான் 15 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 15 ஆபீஸ் மாத்திரம் இல்ல, இன்னும் கடத்தப்படாத 191 ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருந்தாகணும். இதோட சீரியஸான விஷயம், இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் தொடரும் அப்படின்னு கேசட்ல சொல்லியிருக்காங்க. சோ இந்த 206 பேர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரா வேலை பார்த்துக்கிட்டு அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் யாரோ ஒருத்தருக்கு ரிப்போர்ட் அனுப்பிட்டே இருக்காங்க. இது இது எப்படி சாத்தியமாகும்? 15 தாசில்தார் பத்தியும் துல்லியமா விவரம் சேகரிச்சு கடத்தல் சாத்தியம்னா இதுவும் சாத்தியம் தான். இந்த பிளான் திங்கட்கிழமை முடிவு பண்ணி வெள்ளிக்கிழமை பண்ணதில்லை சார். பல வருஷமா திட்டம் போட்டு பண்ண பிளான். இதுக்கெல்லாம் காரணமான சாதாரண ஆளா இருக்க முடியாது சார். ஒரு தீவிரவாதி இயக்கம் கூட காட்டுக்குள்ள இருந்த மறைஞ்சல் அடுத்த நாட்டில் இருந்தா எங்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி இல்லை, மக்களோட மக்களை கலந்துருக்காங்க. ஒரு தனி மனுஷனால எப்படி ஒவ்வொரு ஆபீஸ்லயும் இப்படி ஒருத்தர் பிடிக்க முடியும்? இவங்க எல்லாம் வெறும் கிளைகள் தான். அவங்க வேற எங்க இருக்கு? அது யார்? அவனோட அடுத்த குறி என்ன? Uncle, can I have another sandwich? Thank you. अंकल इनकी टिफिन सूपरा इருக்கு. अंकल, मैंने पहले ही 2 रोटी खा ली है. अब मैं और खाऊंगा तो स्कूल में मेरा पेट दर्द होगा. ஏவர் கூறுகிறார் சப்பாத்தி நன்றாக இருந்ததாலும் ஏற்கனவே 2 சப்பாத்திகள் சாப்பிட்டுட்டாராம். அதனால் 3ஆம் சப்பாத்தி தன்னால் சாப்பிட முடியாது என்று கூறுகிறார். என்ன வெள்ளக்கார பொண்ணு வருது? Who are you? What the heck are you doing on my doorstep? Come on, speak up. சாரிங்க, நான் நாடு மாறி வீடு மாறி வந்துட்டேங்க. Stupid. எஸ்கூஸ் மீ, ப்ரொஃபசர் ரமணா சார் வீடு எதுங்க? முண்டம் அவர் வீட்லயே இருந்துகிட்டு வெளியில இருக்கிற இன்னே கேக்குறியா? இன்னைக்கு இங்கிலீஷ்ல பின்னிட வேண்டியதுதான். कौन हो आप? आपको क्या चाहिए? बेल बजाकर जवाब नहीं दे रहे आपके पागल हो. पागल. இன்னும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சார் சார், நீ நம்ம மலையாளமா கன்னடமா? உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா தப்பிச்சேன்டா. ப்ரொஃபசர் ரமணா சாரை பார்க்கணும். அங்கிள் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஆள் இப்படிமா இருக்காரு? புலி முட்டை மாதிரி இருக்காரு. உள்ள வர சொல்லுமா. கம். குட் மார்னிங் சார். பிரின்சிபால் ரிக்கார்ட் ரோட்ல கை தோண சொன்னாரு. 4 விதமா இருக்கு. இது நம்ம நாடு, இது வெளிநாடு. ஒண்ணுமே புரியல. இது விதமா இருக்கு வீட்டுல. சார், சின்ன டவுட். ஒரு இங்கிலீஷ் குழந்தை, ஒரு ஹிந்தி குழந்தை, 2 தமிழ் குழந்தை, அந்த 4 குழந்தையும் உங்களை அங்கிள் கூப்பிடுறாங்களே, யார் சார் இவங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஒரு ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கு தான் சார் கேக்குறேன். போடா.